வணக்கண்ணா. வா வா ஜில்பா தலையா வாடா நைஜீரியா மூஞ்சி. உன்னை என்னவோ நினைச்சிட்டா நாட்டுப்புறத்துல இருக்கும்போது கலீஜா இருந்த பட்டத்துக்கு வந்தோடனே பல்பொடி விளம்பரம் மாதிரி ஆயிட்டா. அதானே காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைலை மாத்திக்கணும், இல்லன்னா நம்ம அவுட் ஆயிருவோண்ணே. ஓகே ஓகே பொட்டல தேடுற எடுக்கிறேன் பாரு. நம்ம பையன் கரெக்டா நடந்துக்குவான். என்ன பையன் தடவறான்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் இல்ல 9 செகண்ட் தர. அதுக்குள்ள பொட்டலத்தை குடுக்கல பொழந்து கட்டிடுவேன். என்னடா 6 இன்ச்சு பாக்கெட்டுக்குள்ள பொட்டலத்தை எடுக்கிறதுக்குள்ள ஆத்துல கொளத்துல போட்ட மாதிரி தேடி நிக்கிற. என்ன உன் கணக்கு? என்ன யானைக்கும் அடி சரக்குன்னு பாரா, யானைக்கு அடி சரக்கலாம், உன்ன மாதிரி அல்ல கைக்கு சரக்க கூடாது. ஏடே பொட்டலத்தை நான் குடுக்கறேன்னு சொன்னேன். முன்னாடி பாரு, இவனுங்க எல்லாம் எங்க ஒளிச்சு வைப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன கரெக்ட்? அண்ணே just 2 days ne. I am coming to Potlam, this place ne. Only 48 hours you taking the Potlam, this same place, okay? Correct. எங்க வா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எங்க ஒளிச்சு வைப்ப எங்களுக்கு தெரியும்டா. வாங்க, இரும்பு கம்பி சூர்ல தலையில ஒளிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இரா பொட்டல இருக்குன்னு பார்த்தா பொடுகுதான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தானே ஈர்ப்பெண்ணு தான் வரும் போல இருக்குது. பட அண்ணா ஹேர் ஸ்டைலுக்குள்ள கைய விட்டு இப்படிதான் இருக்கும். ஹேர் ஸ்டைல்ண்ணே. ஸ்டைலா? ஸ்டைலா? என்னடா இது கவரு? ஆஹா, பொட்டலும் பேசிட்டு இருந்தான் ஃபோனில். இதுதான் போல இருக்கு. பசங்கிட்ட காட்ட வேண்டியதுதான். நல்ல வேலை பார்க்கல இவனுங்க. சார் சாவி சார். சாரி பாஸ். எங்கடா போன? சார் எங்க போயிட்டு வரீங்க? வெளியில போயிட்டு வரேன் பாஸ். மேல தண்ணி வரல? இல்ல பாஸ், டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரேன். பாஸ் நீங்களும் சீக்கிரமா வந்துட்டீங்களே. இல்ல எங்களுக்கும். உங்களுக்கும் வந்துருச்சா? வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். சாரி பாஸ். மேல போலாமா பாஸ்? சார் நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க 3 பேர் நிக்காது உங்க பேச்ச மீறி இருக்குமா? வா மேல. அடாடி படிக்கட்டுல கேட்டா அதே ரிங்டோன். ஓ நீதானா? இப்போ பார்த்து போன உடம்போக்கு நான் வந்துட்டேன். தலையை எழுத்துடா அது. மணி வந்தோடனே மச்சான்னு சொல்லுவான் பாரு. ஏதோ வேகமா வரான் மச்சான். நான் சொல்ல இருடா. எனக்கு ஒன்று கிடைச்சதுடா. என்ன சொப்பு சாமானா? போடா சொப்பு. டேய் இந்தடா. என்னடா அவன்? இது போதைப் பொருள் மாதிரி தெரியுது. எங்க காட்டு. ஆமா மச்சான், ஏதோ போதைப் பொருள் மாதிரி தான் தெரியுது. ஆமா எங்க கிடைச்சது? அதான் நேற்று முறைச்சானே, அவன் கார்ல இருந்து எடுத்துட்டேன். கிடைச்சதா எடுத்ததா? அதான் எடுத்துட்டேன். கிடைச்சதுன்னு சொன்ன. அதை விடுறா, என்னடா பண்ணலாம்? எங்க எடுத்தியா அங்கேயே போய் வச்சிரு. இங்க எங்க மிஸ் ஆயிருக்கும்? எங்க போச்சுனே தெரியல. டேய் நிக்க சொல்றா அவனை. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் மச்சான் ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா. டேய் ஆமாண்டா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா. காசே இல்லாம இருக்கும், அதை வித்து காசு பார்த்துலாம்டா. வீணாக்கிறாத மச்சான். வீணாக்குறதா? எங்க அதை எடு. இந்தா நான் சொன்னா கேப்பான்னு சொன்னல பாரு. வீணாக்குறதுனா இது. வந்துட்டானுங்க காலங்காலம். எப்படி கீழே கொட்டிட்டு போறான் பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். இவன் சொன்ன கேப்பாங்க. அவங்களா இல்லாம வீணாக்கிட்டேங்களாடா. வாட்ச்மேன். அண்ணா யாரை கூப்பிட்றாங்க? வரேன். இதோ வரேன் சார், இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். யார் இங்கே வண்டி விட்டது? அது வந்து எப்போ பார்த்தாலும் இங்கேயே விடுறாங்க. இப்போ எப்படி என் வண்டி எடுக்கிறது? முதல்ல செக் பண்ணு யார் வண்டின்னு. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வண்டியை எடுத்தா ஆகணும். இல்லை இங்கே நடக்கிறதே வேற. சரக்கு வரும். எத்தனை தடவை கேட்பீங்க சரக்கு சரக்குன்னு? திருப்பி கொடுக்க முடியாதையா? சார் டென்ஷன் பண்ணாம பேசியா? 100 தடவை சொல்லிட்டேன் சரக்கு வரும் வரும் வரும்னு.
காசை கொண்டு வந்து நீ நீட்டி, அப்புறம் சரக்கு நாங்க நீட்டுறோம். சார் உட்காரு. டேய் டேய், சொன்னா கேட்க மாட்டியா? சார் போய் கூப்பிடுறேன். என்ன? சார் உங்களுக்கு தான் பார்க்கிங் இடம் இருக்குதுல்ல சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க வண்டியை குறுக்கால விட்டு வச்சுக்கிறீங்க? வந்து உங்க வண்டியை எடுங்க சார், அவங்க வெயிட் பண்ணினுங்கிறாங்க. எடுக்க முடியாது, அவங்கள வேற இடத்துல விட சொல்ல. அவங்க பேரை எழுதி வச்சிருக்காங்க. சார் 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 நான் சொல்லினே இருக்கிறேன், நீங்க போயினே இருக்கிறீங்களா? சொல்லிடும் அசோசியேஷன். கைய வச்ச சாவடிச்சிருவேன். எருமம். பார்க்கிங் பண்ணமா நானு? கல்ற வேலையை பாக்குறீங்க எல்லாரும், போய் பார்க்கிங் பண்ணுங்க. அறிவு கட்ட மாட்டோம் சொல்லியா? சொல்டா ஆதி. ஆதி, டே ஆதி, ஏன்டா அழுதுற? அழாதரா, தைரியமா மாறுறா, நாங்களும் இருக்கிறோம்ல. ஆமாண்டா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆதி, மச்சான் அழாதரா, என்னடாச்சு? காலையில நல்லதானே இருந்தாரு, திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி அப்படியே சாஞ்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான், ரொம்ப பயமா இருக்குடா. ஆகாதுரா, டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. வாடா. சீக்கிரம் போடு. தம்பி, உங்கள் அப்பாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம், கம்மியாக தான் ஆகும். ஆனால் அட்மிஷன் வாங்குறதுக்கே 7-8 நாள் ஆகிடும். அதனால ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணணும், அதான் பார்க்குறேன். சார், நாங்கள் இங்கேயே பண்ணிடுறோம். டேய், சார், நாங்கள் பணத்தோட வரோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ நாள் ஆகணும் தெரியலையா? இதான் அவங்களே வந்துட்டாங்க. என்னப்பா? டேய், நீ பாட்டு சரின்னு சொல்லிட்ட, அவ்வளோ பணத்துக்கு எங்கடா போறது? அப்போ அப்பாவை அப்படியே விட்டுடலாமா? அதுக்கு இல்லடா. என்னன்னு ஒதுக்கில்லடா, எனக்கு தெரியாதா? அவர் நல்ல டாக்டர்ரா. எனக்கு என்னமோ அப்பாவுக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் சரின்னு தோணுது. ஜிஹெச் போனால் லேட் ஆகும். முடிவே இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லைடா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், பார்த்துக்கலாம். டே ஆதி, நான் ஒரு 10,000 ரூபா சீட்டு போட்டுக்கிறேன், அதை எடுத்து கொடுத்துறேன்பா, என்னால் முடிஞ்சது. ஆதி, உங்க அப்பா தான் 20 வருஷமா அப்பார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அசோசியேஷன்ல கேட்டுப்பாரு, அவங்க உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாண்டா மணி, அவன் சொல்ற மாதிரி எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, போய் கேட்டு பார்ப்போம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னப்பா? சார் வணக்கம் சார். அப்பாவுக்கு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காரு? பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணுமா? சரி, அது காசு கொஞ்சம் தேவைப்படுது, அதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்திருக்கோம். பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போனீங்க? ஜிஹெச் போக வேண்டியது தானே, காசு கம்மியாகவும் தெரியாதா? இல்லை சார், ஜிஹெச் போனால் 8 நாள் ஆகுமா? டாக்டர் 2-3 நாள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு, அதான் உங்ககிட்ட. அப்போனா காசு தேவைப்படுது. ஆமாம் சார். ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மேலே வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே தேங்க்ஸ் சார். யாரு? ஓ, நீயாப்பா? சார் சொல்லியிருந்தாரு, வா வா. ஆ, ஓகே. டே, இதுக்கு பிச்சையே எடுக்கலாம், நான் கிளம்புறேன். வாங்கடா பசங்களா, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இதை வச்சு தேங்க்ஸ் சார். நாங்கள்லாம் இருக்கோம் இல்லடா, எல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாது. சரி, போயிட்டு வா. வரேன் சார். ஆமாம், எங்கடா போறீங்க? இந்த வீட்டில் காசு கேட்கலான்னு. முட்டா பசங்களா, அடித்தவங்கிட்டயே காசு கேட்டா எப்படிடா கொடுப்பா? போடா போ. இவனுங்க அடிச்சுதான் அப்பா அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காருடா. டேய், மணி கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேவா? சார், காசு கொடுங்க சார். இன்னும் 2 டீ போடலாம். வேணாண்ணா, என்னடா, எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு? 5410 ரூபா தான் கொடுத்தானுங்க. 10 ரூபாய் கூட கொடுக்குறானுங்க. டேய், எங்கள் ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்.
நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இந்தாண்ணா. அது சரி, அந்த போதை பார்ட்டி எவ்வளோடா கொடுத்தாங்க? அடிச்சவங்கிட்டே என்ன தடா வாங்குறது? டேய் வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். டேய் என்னடா சொல்கிறான்? ஒன்றும் இல்லைடா மச்சான். டேய் நந்தா, நீ ஏன் சொல்கிறா? ஆமாம் மச்சான், அப்பாவை அவனுங்க தான் அடிச்சிருக்காங்க. அதான் அந்த மனுஷன் நெஞ்சு வலின்னு படுத்துட்டார். அதை ஏன்டா முதல்ல சொல்ல? எனக்கே இப்போதாண்டா தெரியும். வேணாண்டா மச்சான், விட்டுடுறா. விட சொல்றியா? அப்பாவை அடிச்சவனை சும்மா விட சொல்றியா? விட சொல்றான்டா. விட்டுடுறேன். அடிச்சவனுக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விட்டுடுறேன். டேய் டேய் போவாதடா, விட்டுடுறா. டேய் டேய் நில்றா. டேய்